அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் முன்னாடி இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அதை தான் நம்ம கேலண்டரில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், வாக்குத்தத்த ராமிஸ் கார்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த வார்த்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வாசிங்க வசனம், மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் கடைசி பக்கம் 1106வது பக்கத்தில் ஆரம்பிக்கும். வாசிக்கலாமா? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் 3 விஷயம் சொல்றாரு நமக்கு. இந்த வாக்கு தத்தத்துல 3 விஷயம் சொல்றாரு. முதல்ல இதெல்லாம் யாருக்குன்னா அவருக்கு பயந்து இருக்கிறவங்க. சரியா? காலில் கூட இந்த சர்வீஸில் சொன்னேன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற அவனை போல பூமியில ஒரு ஆள் இல்லைன்ட்டு ஆண்டவர் யோபை குறித்து சேலஞ்ச் பண்றார். 128ஆம் சங்கீதம் எல்லா குடும்பத்திலும் அது ஆசீர்வாதத்துக்காக பிரசவம் பண்ணும், கல்யாணத்தில் விசேஷ நாட்களில். புரியுது? அது முதல் வார்த்தை என்ன? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகள் பிரயாசத்தை சாப்பிடு, மனைவி அப்புறம் பிள்ளைங்க. 4ஆம் வசனத்தில் சொல்லும்போது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ நல்லா கவனிங்க, இதுல 3 பாயிண்ட் இருக்குது ஆசீர்வாதத்துல. அந்த 3 பாயிண்ட் யாருக்கு? யாரெல்லாம் ஆண்டவர் வார்த்தை கேட்டு அதன்படி பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஒவ்வொரு வார்த்தையில இருக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமா ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்கிறார். கைவீதி கர்த்தர் ஸ்தோத்திரம் மூலமா கர்த்தருக்கு என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். புரியுதா? 3 விஷயம் நம்ம பார்க்க போறோம். முதல்ல நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் யார் சொல்லுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2வது அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். 3வது நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். புரியுதா? 3 பங்கு இன்னைக்கு ரொம்ப சுருக்கமாக, ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டேன், ஏன்னா எல்லாருக்கும் அப்படியே இழுக்குது. புரியுதா? நீங்கள் இழுத்து கீழே விழுறதுக்குள்ள முடிச்சிடுறேன், விட மாட்டீங்க. சரியா? சரி, நேரம் இல்லை. நல்லா கவனி. முதல்ல என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்போ நல்லா கவனிங்க, அந்த காலையில உதிக்க சூரியனை பார்க்கறது நிறைய பேர் ஆசை. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மெரினா பீச்சில் போய் உட்காந்து பார்த்துனே இருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எங்கெங்க அந்த காலையில என்னது சன்ரைஸ் பார்க்க முடியுமோ அங்கே போய் வெயிட் பண்ணுவோம். கன்னியாகுமரியெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். புரியுதா? எதுக்கு? அந்த சூரியன் அந்த கடல்லேருந்து வரும், நிஜமாக ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே கோல்டு கலரில் வந்து அதுக்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பீம் அப்படியே தெரியும், அந்த சன்லைட். புரியுதா? அழகாக இருக்கும். இதை சொல்கிறாரு ஆண்டவர். அப்போது அது ஒரு மகிமை. சொல்லுங்க வாயத்தரம், சூரிய உதயம் சொல்லுங்க, அது ஒரு மகிமை. நிஜமாவே இந்த நிஜமாக கடலில் தான் போய் பார்க்கலாம், அது ரொம்ப அழகாக இருக்கும். கடலே அப்படி கோல்டு கலரில் ஆகிடும் பார்த்தா, தக தக தகன்னு. அப்போ ஒரு மகிமை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மகிமையை என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்க மேல நான் தருவேன். கைவீதி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். புரியுதா? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இப்போ இதை குறித்து நீங்க ஒரு வசனம் வாசிங்க, அந்த மகிமையை குறித்து. 2 சாமுவேல் 23:4. யாரோ ஒருத்தர் வாசிங்க. 2 சாமுவேல் 23:4 வாசிங்க. அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார். ஆண்டவரை குறித்து சொல்லும் போது அவர் எப்படி இருப்பாரா? மந்தாரம் இல்லாமல், காலையில மந்தாரம் இல்லாமல் உதிக்கிற. ஆனா ஒரு சில நேரத்தில் நம்மளை ஏமாத்திடும் சூரியன். நீங்கள் போய் வெயிட் பண்ணுவீங்க. அந்த அந்த கடல் மட்டத்திலேருந்து எந்திரிக்கும் போது மேலே வரும்போது பார்க்கணும்னு பார்த்தா அந்த மேகங்கள், கிளவுட்
என்ன செய்யும்? மூடி. கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த பார்த்தா மேகத்திலேருந்து வர்றது தான் பார்க்க முடியுமே தவிர, அந்த கடல் அந்த 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 மட்டத்தில் அந்த கோடு போட்ட மாதிரி இருக்கும் பாருங்க, அதுலேருந்து பார்க்க முடியாது. புரியுதா? எத்தனை பேர் நான் சொல்றதெல்லாம் புரியுது? அப்போ அந்த மகிமையை எது குறைக்குது? அந்த மேகம் குறைக்குது. புரியுதா? இப்போ இவர் எப்படிப்பட்டவரா? காலையில் சொல்லுங்க, மந்தாரம் இல்லாமல் உதிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். மந்தாரம் என்னது? இந்த மேகம், கிளவுட். அப்போ ஆண்டவர் எப்படி இருப்பாரா? அந்த மேகம் அவரை என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, மூட முடியாது. பழைய காலத்தில் ஒரு பாட்டு சொல்லு, 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் என்ன, சூரியன் என்ன செய்ய முடியாது? மறைக்க. 1000 கோடி கையை வச்சு 3 நாள் மூட முடியுமா? முடியாது, முடியாது. அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தணும்னு நினைச்சிட்டா அதை யாரால என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, தடை செய்ய முடியாது. கைவேதி கர்த்தர் சோத்திரம் பண்ணும். அப்போ மந்தாரம் இல்லாமல் உதிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல அவர் இருப்பார். இந்த சூரிய வெளிச்சம், அந்த மகிமை யார் மேல உதிக்குமா? சொல்லுங்க, தேவனுக்கு பயந்து யாரெல்லாம் இருக்கிறாங்களோ தேவ ஜனங்கள் ஒவ்வொரு மேல அந்த சூரிய வெளிச்சம் உதிக்கும். கைவேதி கர்த்தர் சோத்திரம் பண்ணுமா? அதான் நீதிமொழிகள் சொல்றார், நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்குமா. காலையில் 6 மணிக்கு இல்லைன்னா ஒரு 5:30 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா இருக்க 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 பிரைட்னஸ் கூடிக்கிட்டே போகும். புரியுதா? அப்ப ஆண்டவருக்கு பயந்து அவரை நம்புகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அந்த பிரகாசம் ஒரு நாள் என்ன செய்யாது? குறையாது, இருக்க இருக்க கூடிக்கிட்டே போகும். அந்த மகிமை என்ன செய்யுமா? இருக்க இருக்க கூடிக்கிட்டே போகும். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். புரியுதா? ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த மகிமை உதிக்கிறது குறித்து நீங்க பார்க்கணும்னா ஏசாயா அருமையான அந்த புக்குக்கு வாங்க, 60 அதிகாரம் வாங்க. ஏசாயா 60 அதிகாரம் வாங்க. ஏசாயா 60 முதல் வசனத்தை வாசிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தாங்க. மல்கியா சொல்றதை இங்க சொல்றார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்ப நல்லா கவனிங்க, உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க? நான் மறுபடியும் சொல்லிட்டேன், 800 கோடி மக்களை தாண்டியாச்சு. ஆனா ஆண்டவருக்கு பயந்த ஒரு வார்த்தையின்படி நடக்கிற தேவ ஜனங்கள் ரொம்ப சொற்பம். சொல்ற, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, அவர் தமக்கு சுதந்திரமா தெரிந்து கொண்ட ஜாதி பாக்கியம் உள்ளது. புரியுதா? அப்போ உண்மையில நான் தெரிந்து கொண்ட என் ஜனமாகிய உங்கள் மேல என்னமா? கர்த்தருடைய மகிமை என்ன செய்தது? உதித்தது. எந்த சூழ்நிலை? நல்லா கவனி, எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட இடம் சொல்ற. 2ஆம் வசனம் வாசிங்க. இதோ இருள் பூமியையும், நல்லா கவனிங்க, ஜனங்கள் முழுசையும், பூமி முழுசையும், அத்தனை கோடி மக்களை இருள் மூடி இருக்குது. அறியாமை என்கிற இருள், பாவம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள், இப்படி எத்தனையோ வகையான இருள் இருக்கு. அந்தகார லோகாதிபதி ஆதிக்கம் இருள், இருள் பூமியையும், காரிருள்னா அர்த்தம் அந்த இருட்டுக்கு ரொம்ப டார்க். எகிப்துல 3 நாள் ஒருவரை ஒருவர் தடவி கொண்டிருக்கத்தக்கதான காரிருள் மூடிச்சான். ஆனா அதே நேரத்துல தேவ ஜனங்கள் இருக்கிற இடத்துல அந்த கோசேன் நாட்டுல வெளிச்சம் உதித்தது. கைவேதி கர்த்தர் வித்தியாசம் பாருங்க. எகிப்து முழுசும் தடவிதான் கண்டுபிடிக்கணும் ஒரு ஆள் இருக்கிறத. ஒரு சில இருட்டுல நம்ம ஏதோ ஒரு உருவம் மாதிரியே தெரியும், ஆனா அந்த கூட கண்டுபிடிக்க முடியாத அளவு காரிருள். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை காரிருள் ஜனங்களை மூடுது, பூமியை மூடுது. ஆனா உங்க மேல கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை சொல்லுங்க உன்மேல் காணப்படும். பக்கத்துல கைப்பற்ற சொல்லுங்க, உன் மேல கர்த்தருடைய மகிமை சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை உன் மேல காணப்படும். புரியுதா? உலகம் முழுச இருள் இருந்தாலும் தேவ ஜனங்களுக்குள்ள வெளிச்சம் உதித்தது. கைவேதி கர்த்தர் சூத்திரமனும் உன்மேல் உதிப்பார், கர்த்தர் உதிப்பார் சொல்றாரு. பின்னால 3ஆம் வசனம் வாசிங்க. உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல அந்த வெளிச்சத்தை தேடி ஜனங்க தேடி வருவாங்க. புரியுதா? வெளிச்சம் பார்த்தா பெரிய விஷயம். சுவிசேஷம் ஒரு வெளிச்சம்.
நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற சொல்லுங்க மெய்யான ஒளியா இருக்கிறார். புரியுதா? அந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்குது. இப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சத்தை தேடி ஜாதி ஜனங்கள்லாம் வருவாங்களாம். கைவேதி கத்திர சூத்திரமானங்க. ஏன்னா அவங்க வெளிச்சம் எங்க கிடைக்குன்னு தெரியல. நமக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது. ஒளியாய் பிரகாசிக்கிற ஆண்டவர். என்ன சொல்ல போற, நம்ம காண்டவர் கொடுத்த வார்த்தை அது ஒரு வெளிச்சம், சுடர்கள் அப்படின்னு சொல்ல. வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்படின்னு போடு பிலிப்பியர். அப்போ உன் வெளிச்சத்தை தேடி உன் மகிமையை தேடி ஜாதி ஜனங்களெல்லாம் என்ன செய்வாங்க சொல்றாரு, ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அப்போ உலகத்துல இன்னைக்கு ஆச்சரியமா பார்க்கக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு யாரும் ஒரு சில கண்ட்ரியில தான் ராஜாக்கள் இருக்காங்க, கிங்ஸ். புரியுதா? ஆனா உலகம் முழுசும் இன்னைக்கு டெமோக்ராட்டிக் அப்படி ஆயிடுச்சு, ராஜாக்கள் இல்லை. அப்போ பெரிய பெரிய மனிதர்கள் உங்க கிட்ட இருக்கிற அந்த வெளிச்சத்தை தேடி நடந்து வருவார்கள். கைவீதி கத்திர சூத்திரமோனும். அப்ப நல்லா கவனிங்க. முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய மகிமை உங்க மேல என்ன செய்யுமா உதிக்க. அந்த மகிமையை தேடி ஜனங்கள் என்ன செய்வார்கள், தேடி வருவார்கள். ஒரு சில வசனம் அதிலேயே தொடர்ந்து 15ஆம் வசனம் வாசிங்க, ரொம்ப சீக்கிரமா முடிச்சிருவோம். 15ஆம் வசனம். நீ நெகிழப்பட்டது, கைவிடப்பட்டது, ஒருவரும் கடந்து நடவாதது. இதெல்லாம் ஒரு சில சூழ்நிலைகள் அப்படி இருந்த, ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஆண்டவருடைய வெளிச்சம் மாத்திரம் நமக்குள்ள வந்துடுச்சுன்னா, தேவ மகிமை நம்ம மேல பிரகாசித்ததுன்னா சொல்ற யோபு சொல்ற, புரியுதா? அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல தங்கி இருந்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் கடந்து போனேன். அப்போ உலக முழுசும் இருள் இருக்குது, நம்ம மேல தேவ பிரகாசம் தேவ மகிமை உதிக்கிறது. சொல்றாரு ஆண்டவர், ஒரு காலத்தில் நீ அப்படி இருந்த, ஆனா இப்போ உன்னை நான் எப்படி வைப்பேன், தலைமுறை தலைமுறையா இருக்கிற நித்திய மாட்சிமையாக மகிழ்ச்சியாக வைப்பேன். இப்போ அப்படியே தொடர்ந்து 19 வாசிங்க. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் தேவனே உனக்கு, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், தேவனே உனக்கு மகிமை. வெளிச்சம் மகிமை எல்லாமே நமக்கு அவர் தான். கை வைத்து கர்த்தர் சூத்திரமானோமா அவர் சொல்றாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்க உங்க மேல அந்த நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் அந்த மகிமை என்ன செய்யப்படுமா காணப்படும். 20 சொல்றாரு பாருங்க, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. பொதுவாகவே உலகத்துல மதியானம் 12 மணிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் குறைஞ்சி 5 மணிக்கு கொஞ்சம் இருட்டாയി 6 மணிக்கு சன்லைட் முடிஞ்சு. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் சூரியன் சொல்லுங்க இனி அஸ்தமிப்பதில்லை. அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை பிரகாசிக்க வச்சிட்டாருன்னா அவனை எந்த இருளும் என்ன செய்யும், இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவருடைய வெளிச்சம் மேல உதிச்சுதுன்னா அந்த வெளிச்சத்துக்கு ஒரு நாள் முடிவில்லை தான். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில இந்த என்ன சொல்றது, அந்த நம்ம சொல்லுவாங்க அந்த போல் சவுத் போல் நார்த் போல் இருக்கு. ஒரு சில கண்ட்ரி நார்வே சொல்லுவோம், சூரியன் என்ன செய்யாதான் அந்த மறையாதான் ஒரு அந்த ஒரு சீசன் டெய்லி இல்லை என்ன செய்யாது, அது எப்பவுமே நடுராத்திரியில் சூரிய வெளிச்சம். உலகத்திலே ஒரு சில தேசங்கள் அப்படி இருக்குதுன்னா இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, உன் சூரியன் வாயத்திலும் சொல்லுங்க, உன் சூரியன் அப்படின்னா அர்த்தம் கர்த்தருடைய மகிமை, அவர் அருளுகிற அந்த வெளிச்சம், புரியுதா? அந்த நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் இனி என்ன செய்யாது, ஒரு நாளும் குறையாது, அது அஸ்தமிப்பதில்லை. அப்ப என்ன நடக்கும்? கடைசி வார்த்தை, இந்த வார்த்தை 20 கடைசி வார்த்தை வாசிங்க. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் என்ன செய்யுமா வாயத்தன சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் சொல்லுங்க, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். புரியுதா? கர்த்தர் சொல்றாரு, நீதியின் சூரியன் உங்க மேல உதிக்கும், மகிமை காணப்படும். அந்த வெளிச்சத்தை தேடி மகிமையை தேடி பூமியின் பெரிய மனிதர்கள் ராஜாக்கள் முதற்கொண்டு என்ன செய்வாங்க, தேடி வருவாங்க. இன்னொரு இடத்துல ஏசாயா 62 சொல்றாங்க, விலங்கிடப்பட்டவர்களால் உன் பின்னால வந்து சொல்லுவாங்களாம், உன்னுடனே கூட தேவன் இருக்கிறார் என்று அறிக்கை செய்வாங்க. புரியுதா?
நல்லா கவனிங்க, உலகத்து மக்களுக்கு உங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். அந்த வெளிச்சத்தை தேடி ஜாதி ஜனங்கள் தேடி வருவாங்க. புரியுதா? நித்திய மாட்சிமையாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் துக்க நாட்கள் என்ன செய்யும்? ஆயத்தன்னு சொல்லுங்க, துக்க நாட்கள் முடிந்து போகும். துக்க நாட்கள் முடிந்து. மோசே ஜெபம் பண்றார், ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின வருஷங்களுக்கு சரியாக எங்களை என்ன செய்யும்? மகிழ்ச்சியாக்கும். கைவேதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய மகிமை நம்ம மேல காணப்படும். அது நமக்கு என்ன செய்யும்? நன்மையை கொண்டு வரும், மகிமையை கொண்டு வரும். துக்கத்தை கர்த்தர் முடிப்பார். கைவேதி கர்த்தரை ஸ்தோத்திரம். முதல்ல அந்த நீதியின் சூரியன் நமக்கு எதை கொடுக்க சொல்லுங்க? மகிமை, வெளிச்சம். ரெண்டாவது அந்த நீதியின் சூரியன் நம்ம மேல உதிக்கும் போது நமக்கு என்ன நடக்கும்? அதன் செட்டைகளின் கீழ், அந்த வார்த்தை அப்படியே வச்சிங்க, காடு இது போல வச்சிங்க, மல்கியா 4:2 மாத்தாதீங்க. அதன் செட்டைகளின் கீழ் என்ன இருக்கும்? ஆயத்தன சொல்லுங்க, ஆரோக்கியம் இருக்கும். அப்போ மகிமை ஒண்ணு. நீதியின் சூரியன் உங்க மேல இருக்கிறதால, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க மேல இருக்கிறதால, கொரிந்தியர்ல கூட சொல்றார், இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களாக எங்களுடைய சரீரத்திலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், புரியுதா, எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார். இப்போ உலகத்து மக்களுக்கு நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன? நம்ம இருதயத்தில் ஒளியா இருக்கிற ஆண்டவர் வாசம் பண்றார். அப்ப அந்த வெளிச்சத்தை தேடி ஜாதி ஜனங்கள் தேடி நடந்து வருவார்கள். புரிஞ்சீங்க? புரியுதா? ரெண்டாவது, அந்த நீதியின் சூரியன் உங்க மேல இருக்கிறதால என்ன இருக்குமா சொல்லுங்க? ஆரோக்கியம். அதன் செட்டைகள் சொல்லுங்க, வாயை திறந்து, ஆரோக்கியம் இருக்கும். பக்கத்துல கைப்பாட்டு சொல்லுங்க, உங்க குடும்பத்துல கர்த்தருடைய சூரியன் உதிக்கும் போது ஆரோக்கியம் சொல்லுங்க. உங்களுக்கு ஆரோக்கியம், உங்க குடும்பத்துல ஒவ்வொரு மக்களுக்கும் சொல்லுங்க, ஆரோக்கியம், சுகம், பலன், ஆரோக்கியம். 3 சொல்லுங்க, சுகம், பலன், ஆரோக்கியம். முதல்ல என்ன சொன்னேன்? வெளிச்சம், மகிமை. ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுங்க, சுகம், பலன், ஆரோக்கியம். இதெல்லாம் கொஞ்சம் புரியணும்னா ஒரு சில வசனத்தை நீங்க வாசிங்க. 30 அதிகாரம் ஏசாயால 26, யாராவது வாசிங்க. ஏசாயா 30:26 வாசிங்க. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். நல்லா கவனிங்க, கர்த்தர் குணமாக்கும் அந்த நாளிலே வெளிச்சம் எப்படி இருக்குமா? 7 மடங்கு. ஒரு ராஜா அந்த அக்னி சூளைய கோபம் அடைஞ்சி நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணாராம்? 7 மடங்கு சூடாக்குறார். புரியுதா? அது ஒரு மக்களை அழிப்பதற்காக சதி திட்டம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த பொற்சிலை வனங்களை 7 மடங்கு சூடாக்கு சுத்து சாம்பலா போட்டு. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்க மேல இருக்கிற அந்த வெளிச்சம், இந்த சூரிய வெளிச்சம், நீதியின் சூரியனா ஆண்டவருடைய மகிமை எப்படி இருக்குமோ சொல்லுங்க? 7 மடங்கு வெளிச்சம். இப்போ இன்னொரு வசனம் கூட வாசிங்க. எரேமியா 30:17 யார் ஒருத்தர் வாசிங்க. 30:17. உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். நல்லா கவனிங்க, காயங்களை நான் ஆற்றுவேன். அவர்கள் உன்னை என்ன பண்ணிட்டாங்க? தள்ளுண்டவள், உனக்கு யாரும் இல்ல. புரியுதா? யாரு? சப்போர்ட் இல்லாத ஒரு ஆளு, உனக்கு விசாரிக்க யாரும் இல்ல அப்படின்ட்டு யாரெல்லாம் உங்களை தள்ளுறாங்களோ, புரியுதா, அந்த மக்கள் மத்தியில நான் உனக்கு என்ன செய்வேன் சொல்லுங்க? ஆரோக்கியம் வர பண்ணுவேன். புரியுதா? இப்போ இங்க என்ன சொன்னாரு? ஏசாயா 30:26 அந்த காயங்களை ஆற்றும் போது குணமாக்கும் நாளிலே அந்த வெளிச்சம் இருக்குமா? எப்படி இருக்குமா? 7 மடங்கு வெளிச்சம். பொதுவாகவே டாக்டருங்க சொல்றாங்க, அந்த சூரிய வெளிச்சத்துல ஒரு விட்டமின் என்ன இருக்குது, என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரென்த் டி, விட்டமின் டி. இன்னைக்கு ஒரு சிலருக்கு அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது பலவீனம் இருந்ததுன்னா
டாக்டர் எழுதி கொடுக்குறேன். விட்டமின் டி 1 மாத்திரை இருக்குது. ஒரு சில பார்த்தா இவ்வளோண்டு டப்பா. நம்ம பிளஸ்ஸி இந்த பேக் பெயின் இருந்தப்போ ஆர்த்தோ டாக்டர் ரொம்ப அருமையான ஒரு டாக்டர், புரியுதா? அவர் அதெல்லாம் எழுதி கொடுத்தார். விட்டமின் டி வாரத்துக்கு ஒரு தடவை இவ்வளோண்டு அது குடிக்கணும். அது விட்டமின் டி ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். அப்புறம் அவர் சொன்னது நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை அதுக்கு தான் ஞாபகம். அவர் குணமாக்கும் நாளிலே அந்த சூரிய வெளிச்சம் இருக்குமா 7 மடங்கு பிரகாசமா இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, காலைல அந்த சன்லைட் வரும்போது நீ என்ன பண்ண, அந்த வெளிச்சத்துக்கு நேரம் உன் முதுகு அப்படி நிறுத்தி ஒரு அரை மணி நேரம் நில்லுன்னாரு. நிஜமா பிளஸி இருந்தாங்க. அப்போ அந்த சன்லைட்டு புரியுதா, அந்த அந்த எலும்புகளில் படும்போது புரியுதா என்ன ஆகுது, அது ஒரு அந்த எலும்புகளுக்கு தேவையான ஒரு சத்துவத்தை கொடுக்கும், புரியுதா? அப்போ டாக்டருங்க ஒத்துக்கிறாங்க, ஆண்டோடைய வார்த்தை நிச்சயமா அவர் சொன்ன வார்த்தையின்படி அந்த நீதியின் சூரியனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவங்க மேல பிரகாசிக்கும் போது புரியுதா, ஒரு உலக பிரகாரமான சூரிய வெளிச்சத்துக்கே ஒரு அந்த சத்துவம் விட்டமின் டி எலும்புகளை சென்தாக்குற ஒரு பலன் இருக்குதுன்னா புரியுதா, நம்ம ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே என்ன இருக்கும்? வாயத்தில் சொல்லுங்களேன், ஆரோக்கியம். அதன் செட்டை வாயத்தில் சொல்லுங்க, அதன் செட்டைகள் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். புரியுதா? ஆரோக்கியம் வரணும்னா ஜெபம் பண்ணணும், புரியுதா? ஒன்று என்ன ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என்னை நோக்கி என்ன செய், இறைமை 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதவன கெட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிக்கிறேன். அதில் 6ஆம் வசனத்தில் நீங்க படிச்சு பாருங்க, கர்த்தர் உன் காயங்களை ஆற்றி, ஒரே ஒரு வசனம் அதை வாசிங்க, இறைமை 33:6 வாசிங்க. 33:6 இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் என்ன செய்வேன் வெளிப்படும். இப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு பரிபூர்ண ஆரோக்கியம். வாயத்தில் சொல்லுங்க, பரிபூர்ண சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை பூர்ணமா கர்த்தர் என்ன செய்வாராம் சொல்லுங்க, குணமாக்குவார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணு. நீதியின் சூரியன் உங்க மேல உதிக்கும், மகிமை, வெளிச்சம், பிரகாசம். 2வது என்ன உண்டு சொல்லுங்க, ஆரோக்கியம். இதைத்தான் 91ஆம் சங்கீதத்துல புரியுதா, அவருடைய செட்டைகள் கீழே என்ன செய்வாய், அடைக்கலம் பூவாய். அதன் செட்டைகள் கீழே ஆரோக்கியம் இருக்கும். மல்கியால 91ஆம் சங்கீதத்துல அவருடைய செட்டைகள் கீழ் நீ அடைக்கலமா வந்துட்டா உனக்கு என்ன உண்டு, சுகம் உண்டு. வியாதியினுடைய தாக்குதல் உன்னை தாக்காதபடி கர்த்தருடைய அவருடைய செட்டை என்ன செய்ய, உன்னை பாதுகாக்கும். அவருடைய செட்டைகளுக்கு என்ன செய்வாய், அடைக்கல பூவாய். அவருடைய சக்தி உனக்கு சொல்லுங்க பரிசை கேடகமாகும். அங்க சொல்றாரு எல்லா டைம், இரவு, மத்தியானம், சாயங்காலம். புரியுதா? எந்தெந்த நேரத்துல என்ன வந்தாலும் சரி, அவருடைய செட்டையில் கீழே நீங்க வந்துட்டீங்கன்னா உன்னை கர்த்தர் சுகத்தோடு பாதுகாப்பார். கை வைத்து கர்த்தர் சூத்திரமானுங்க. புரியுதா? நல்லா கவனிங்க. 2வது ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்யறது என்ன சொல்லுங்க, சுகம், ஆரோக்கியம். அவர் செட்டைகள் கீழே, அந்த நீதியின் சூரியன் கீழே ஆரோக்கியம். புரியுதா? அதனால தான் இந்த மத்தையில பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த நீதியின் சூரியனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். 16ஆம் வசனத்துல பலவிதமான வியாதியினால் வருத்தப்பட்ட மக்கள், கொடிய பிசாசினால் அகப்பட்ட மக்கள் எல்லாரும் அவரை தேடி வந்தாங்க. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுகமாக்கிட்டார். ஏன்? 17 சொல்லப்பட்டது, 8:17 அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ அந்த நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து அவரை தேடி விசுவாசத்தோடு வாங்க, அவர் சமூகத்துல காத்திருங்க. கர்த்தர் ஒவ்வொருவருக்கு எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் நிச்சயமா கர்த்தர் குணமாக்குவார். கைவீடு கர்த்தர் சூத்திரமானோமா. முதல்ல மகிமை சொல்லுங்க, 2வது சுகம், ஆரோக்கியம், பலன். 3வது நீங்கள் வாசிங்க. 3வது நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். நீங்க எப்படி இருப்பீங்களா சொல்லுங்க, வாயை திறக்க மாட்டீங்களா? நல்லா சொல்லுங்களேன், எப்படி இருப்பீங்க? நோஞ்சானா சொல்லுங்க, எப்படி? கொழுத்த கன்றுகளை போல.
வெளியே புறட்டு போய் கொழுத்த கன்றுகளை போ வளருவீர்கள். ஏன் வெளியே புறட்டு போய் என்ன பண்ணுவீங்களா? 3ஆம் வசனத்தின் முன்பகுதி, துன்மார்க்கரை என்ன செய்வீங்க சொல்லுங்க? துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். எதுக்கு பலன்? சத்துருவை மேற்கொள்ள பலன் தருகிற தேவன். கைவேதி கர்த்தர் சூத்திரமானோமா, புரியுதா? அப்போ அவருடைய செட்டைகள் கீழே ஆரோக்கியம். 3வது, நீங்க எப்படி இருப்பீங்களா? கொழுத்த கன்றுகளை போல உங்களை கர்த்தர் பலப்படுத்துறார். இன்னும் சொல்ல போனா ஒரு ஜெயம் கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா சத்துருக்களை மிதிக்கத்தக்கதாக, துன்மார்க்கரை சொல்லுங்க மிதிக்கத்தக்கதாக உங்களுக்கு ஒரு சத்துவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். புரியுதா? ஏசாயா 40 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க, 29 சோர்ந்து போவோர்னுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். 31ஆம் வசனத்துல, ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ சொல்லுங்க கழுகுகளை போல என்ன செய்வார்கள்? புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து என்ன செய்வார்கள்? உயர பரப்பார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து. அப்ப அந்த செட்டையை தேடி நீ வந்துட்டா உனக்கு சுகம் ஆரோக்கியம் மாத்திரம் இல்ல, ஒரு பலன், புது பலன். எதுக்கு? கொழுத்த கன்று போல ஒரு பலன். நீங்க கண்ணுக்குட்டி யாரா பார்த்துருக்கீங்க? இப்பெல்லாம் என்ன நமக்கு என்ன பச்சை கலர் பாக்கெட்டு, ப்ளூ கலர் பாக்கெட் தான் ஆவின் வாங்குறோம் இல்லை? பசும்பால்லாம் நீங்கள் என்ன பால் கறக்க தான் பார்த்துருக்கீங்களா? உங்களெல்லாம் பார்த்து கேட்குறேன். யாரும் பார்த்து? நான்லாம் பார்த்துருக்கேன். முன்னாடி நான் கடை வச்சிருவோம், என் கடை வாசப்படியிலே பால் கறந்து விற்பான், நிறைய பேர் வந்து வாங்குவோம். அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்கிட்டே அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மாட்டை ஓட்டிகிட்டு வந்து வீட்டில் கிட்ட பாலை கறந்து கொடுத்துருவோம். அப்போல்லாம் ஆவின்லாம் கிடையாது, புரியுதா? அது என்ன பண்ணும்? ஒரு கண்ணுக்குட்டி தேடி வந்துன்னே இருக்கும், புரியுதா? கண்ணுக்குட்டி பாலை குடிச்சதுன்னா யாரும் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கண்ணுக்குட்டி பால் குடிச்சது பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்த்துருக்கீங்க? என்னம்மா பண்ணோம்? நல்லா கவனிங்க. அந்த கண்ணுக்குட்டி அந்த பசு கிட்ட பாலை குடிச்ச உடனே அது உடம்பு ஒரு துள்ளு துள்ளும். பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கு? அது ஒரு துள்ளு துள்ளும். அதை தான் சொல்றாருங்க. தமிழ் அது இல்லை, இங்கிலீஷ்ல இருக்கு அந்த வார்த்தை, ஸ்கிப் அப்படின்ற வார்த்தை. நல்லா கவனி. அப்போ அந்த ஆண்டவருடைய சத்துவம் உங்களுக்கு வந்துட்டா, ஆரோக்கியம் வந்துட்டா, சொல்லுங்க இங்க கவனி, பலன் வந்துட்டா நீங்க எப்படி ஆவீங்க? கொழுத்த கன்றுகள் போல ஒரு துள்ளு துள்ளுவீங்க. புரியுதா? துள்ளு துள்ளி எங்க போவீங்க? சொல்லுங்க, எங்க போவீங்க? வெளியே புறப்பட்டு போய் யாரை மிதிப்பீர்கள்? வாயதல் சொல்லுங்க, துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். கைவேதி கர்த்தர் சூத்திரமானோமா. அப்ப சத்துருவை மேற்கொள்ளும்படியான ஒரு சத்துவத்தை கொடுத்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். அவருடைய நீதியின் சூரியன் கீழே நீங்க வந்துட்டீங்கன்னா இதையும் கர்த்தர் செய்வார். கைவேதி கர்த்தர் சூத்திரம். புரியுதா? அதுதான் அந்த சொல்றாரு. அது மறைமுகமா இருக்கு. கொழுத்த கன்று அப்படி தாய் அந்த பசு கிட்ட பாலை குடிச்சோடனே எப்படி ஒரு துள்ளு துள்ளி அப்படி ஒரு பலன், புது பலன் அதுக்குள்ள வருதோ. புரியுதா? நீங்க ஒரு இன்னும் வசனம் கூட வாசிங்க. ஏசாயா 35:6 யாராவது வாசிங்க. ஏசாயா 35:6 வாசிங்க. அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான். அப்பொழுது அந்த என்ன நல்லா கவனிங்க, தேவ சமூகத்தில் வருகிற மக்களை குறித்து சொல்றாரு. அப்பொழுது முடவன் எப்படி இருப்பான்? சொல்லுங்க, மான போல குதிப்பான். முடவன் என்ன அர்த்தம்? நடக்க முடியாதவன், புரியுதா? கை காலில் பலன் இல்லாதவன் எப்படி இருப்பான்? சொல்லுங்க, மான போல குதிப்பான். ஏன் தெரியுமா? அவர் நமக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர். கைவேதி கர்த்தர் சூத்திரமானோமா. அந்த நீதியின் சூரியன் கீழே நீங்க வந்துட்டா சுகம், ஆரோக்கியம், பலன். 3வது, சத்துருவை ஜெயிப்பதற்கு ஒரு சத்துவத்தை, அந்த கொழுமை, செழிப்பு. புரியுதா? கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாராம்? கொடுக்கிறார். முடவன் மான போல என்ன செய்வான்? குதிப்பான். கைவேதி கர்த்தர் சூத்திரமானோமா. அதனால கவனிங்க, நீங்க ஒரு நாளும் நீங்க என்ன செய்யாது? நான் பல வேணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா? எதையே செய்யறது இல்லை. ஒரே ஒரு ரீசன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நானே ஒரு நோஞ்சான். இதை சொல்லிக்கிட்டே கதையை ஓட்டுறது சொன்னாங்க. எந்திரி, சோர்வை விட்டு எந்திரி, பயத்தை விட்டு என்ன செய்ய? எந்திரி.
வியாதி விட்டு என்ன செய், எந்திரி. புரியுதா? சாக்கு போக்கு சொல்றீங்க, இது ஒண்ணு. நானே ரொம்ப வீக்கு. புரியுது? ஆண்டவர் என்ன சொல்றாரு கவனிங்க, உங்களை பலப்படுத்துகிற தேவன். கை வீதி கத்துற சூத்திரமானமா அங்கதான் சொல்றாருல. அதுல என்ன சொல்ற, 4 இருக்கிற பார்த்தீங்கன்னா, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க, இதோ உங்கள் தேவன் வருகிறார், உங்களை பலப்படுத்துவார், மான போல குதிப்பீங்க. ஒரு சில வசனத்தை வாசி நம்ம முடிச்சிருவோம். இப்போ அதுல ஏசாயாலே 41ஆம் அதிகாரம் வாங்க. 10ஆம் வசனத்தை எல்லாருக்கும் தெரியும். நீ பயப்படாதே, சொல்லுங்க, நான் உன்னுடனே இருக்கிற, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தான். நல்லா கவனிங்க. அந்த நீதியின் சூரியன் கீழே நீங்க வந்துட்டா ஆரோக்கியம் உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு, சத்துருவை மேற்கொள்வதற்கு ஒரு புதிய சத்துவத்தை தேவன் தருகிறார். இப்ப இங்க நம்மள சகாயமணி துணை நின்று பலப்படுத்தி எங்க அனுப்புறார்? அவர் என்ன சொல்றாரு? 3ஆம் வசனத்துல நீங்க, 2ஆம் வசனத்தை வெளியே புறப்பட்டு போங்க. அது பின்னால முடிக்கும்போது சொல்றாரு, வெளியே புறப்பட்டு போங்க. இங்க சொல்றாரு பலப்படுத்தி நம்மளை அனுப்புறாரு. எதுக்கு? இப்போ வாசிங்க 14ஆம் வசனம் வாசிங்க. 14 அதுல 41 14. என்னும் பூச்சி. இன்னைக்கு நிறைய பேர் அதான் சொல்றேன், நானே ஒரு பூச்சி இல்ல. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி போடுவார், மேடுகளை மிதிப்பாய். கைவேதி கத்திர சூத்திரமானோமா. நல்லா கவனிங்க. சத்துருக்களை நீங்கள் வெளியே புறட்டு போய் எதை மிதிப்பீங்க? வாயத்தில் சொல்லுங்க, சத்துருக்களை மிதிப்பீங்க. புரியுதா? அப்போ உங்களை வெளியே அனுப்புறாரு ஆண்டவர். இந்த இதை மனசுல வைங்க. உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சுகம் கொடுத்து, புரியுதா, உங்களுக்கு ஒரு சத்துவத்தை கொடுத்து என்ன சொல்றாரு? இப்போ வெளியே புறட்டு போங்க. புரியுதா? சத்துருக்களை மிதிப்பீங்க. போய் யாரா சத்துருன்னு போய் மிதிக்கலாம் அப்படி இல்லை. புரியுதா? நல்லா கவனிங்க. தேவ சித்தத்தை நீங்க செய்யணும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு என்ன சொன்னாரு? நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாத்தையும் நீங்க படிச்சு பாருங்க. மத்தேயு 28:18 இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம், சொல்லுங்க, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினால் நீங்கள் புறப்பட்டு போய். என்ன சொல்றாரு? உங்களுக்கு நான் ஸ்ட்ரென்த் தரேன், பலம் தரேன், அதிகாரம் தரேன், தைரியம் தரேன், வல்லமை தரேன். எதுக்கு? வெளியே நீங்க என்ன செய்யுங்க? புறப்பட்டு போங்க. எத்தனை பேர் புறப்பட்டு போறீங்க? புறப்பட்டு போய் என்ன செய்யுங்க? சத்துருக்களை மிதிப்பீங்கன்னு அர்த்தம். போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. சுவிசேஷத்தை சொல்லும் போது இதுவரைக்கும் அவனை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற அந்தகார சக்திகள், அடிமைத்தனத்தின் ஆவிகள், இருளின் ஆதிக்கங்கள் லேசில் விடாது. அப்போ ஒரு ஃபைட் அங்க இருக்கும். எத்தனை பேர் நான் சொல்ற புரியுது? ஒரு ஃபைட் இருக்கும். அப்ப கர்த்தர் கொடுத்த இந்த சத்துவத்தால அந்த ஃபைட்ல நீங்க ஜெயிப்பீங்க. அந்த மக்களை யாருக்கு ஆதாயப்படுத்துவீங்க? சொல்லுங்க, தேவனுக்கு என்று நம்ம என்ன செய்ய முடியும்? ஆதாயப்படுத்தும். லூக்கால நீங்க அப்புறம் படிச்சுப்பாங்க. 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க படிச்சுப்பாங்க. முதல்ல ஆண்டவர் 12 சீஷர் அனுப்புறாரு, எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு இன்னொரு 70 பேர் அனுப்புறாரு. வேற 70 பேரை நியமித்து 2 பேரா போக சொல்றாரு. நீங்க அப்புறம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 2 பேரா போறாங்க. போய் கிராமந்தோறும் போங்க, போய் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? பிரசங்கிங்க, சமாதானம் சொல்லுங்க. சமாதானம் பாத்திரம் இருந்தா அந்த வீட்டுக்கு சமாதானம் வரும், இல்லைன்னா அது உங்கள்கிட்ட திரும்பி வந்துடும். இப்படி நிறைய வார்த்தை சொல்லி பலப்படுத்தி அனுப்புறாரு. புரியுதா? அங்க மல்கியால சொன்ன மாதிரி, புரியுதா, ஆரோக்கியம் கொடுத்து, பலன் கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து நீங்க என்ன செய்வீங்க? சத்துருக்களை மிதிக்கும்படி வெளியே புறப்பட்டு போங்கன்ற மாதிரி இங்க புதிய ஏற்பாடுல நமக்கு என்ன சொல்றாரு? இந்த சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு நீங்க என்ன செய்யுங்க? வெளியே புறப்பட்டு போங்க. அதே போல அந்த 70 பேர் புறப்பட்டு போறாங்க. புறப்பட்டு போய் சந்தோஷமா திரும்பி வராங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க. அதுல 17, லூக்கா 10:17 மாத்திரம் வாசிங்க, நம்ம முடிச்சிருவோம். லூக்கா 10:17. 70 பேரும் சந்தோஷமா திரும்பி வந்து,
ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. மல்கியால சொல்றார், சத்துருக்களை மிதிப்பீர்கள். புரியுதா? பின்னால 19 சொல்றாரு, அவர் சொல்றார், அவர்களை அவர் நோக்கி 18 சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை நான் கண்டேன். 19 சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்ருனுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கைவேதி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? அப்போ கர்த்தர் பலன் கொடுத்து இதுக்கு 4 பேர்கிட்ட போய் பம்பு சண்டை வச்சுட்டோம். அதுக்கா சொல்லுங்க? அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற சாத்தானுடைய கிரியையில் இருக்கிற மக்களை நீங்க வெளியே புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லி அவங்களை என்ன செய்யணும் சொல்லுங்க? விடுதலை ஆக்க வேண்டும். கைவேதி கர்த்தர் ஸ்தோத்திரம். தான் சத்துருக்களை மிதிப்பீர். சாத்தானுடைய சகல வல்லமை மேற்கொள்ளும்படியான வல்லமையும் அதிகாரமும் நான் உங்களுக்கு தருகிறேன், ஒன்னும் உங்களை சேதப்படுத்த பயப்படாதீங்க. புரியுதா? ஆனாலும் ஆவிகள் கீழ்ப்படுகிறதுக்காக சந்தோஷப்படாம உங்கள் பேரு பரலோகத்துல தேவன் எழுதி வச்சிருக்கிறான்றதுக்காக சந்தோஷப்படுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை அதை சொல்லிட்டு ஆண்டவர் பிதாவை நோக்கி ஒரு வார்த்தை பேசுறார். அதை வாசித்து முடிங்க. 21 வாசிங்க. அந்த வேளையில் இயேசு ஆவியில் களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாதகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு சொல்றாரு. பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கொடுக்கல. புரியுதா? 70 பேர் யார் சொல்லுங்க? சாதாரண மக்கள். உங்களை மாதிரி வச்சுங்க, உங்களை மாதிரி சாதாரண மக்கள் சொல்றாரு. கல்விமான்கள் ஞானிகளுக்கு வெளிப்படுத்தாம பாதகருக்கு இதை வெளிப்படுத்தி இதை நிறைவேற்றி வச்சிருக்கிறீங்க. அப்ப நீங்க ஒரு நாள் என்னால எதுவும் முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்களாலேயும் அதை என்ன செய்ய முடியும்? வாயத்தரு சொல்லுங்க, செய்ய முடியும். புரியுதா? அதை பாதகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உண்மை நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் சொல்றார் 3வது, மறக்காதீங்க, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல என்ன செய்வீங்க? வளர்ந்து வெளியே போய் என்ன பண்ணுவீங்க? அவர் சித்தத்தை என்ன செய்வீங்க? செய்து முடிப்பீங்க. எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி முடிப்போமா? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல எல்லாரும் எழுந்து கர்த்தரை துதிப்போம், ஜெபம் பண்ணி முடிப்போம். அதற்கு பிறகு நம்ம காணிக்கையெல்லாம் எடுப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் சொன்ன அந்த வார்த்தைக்காக, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். கைவேதி கர்த்தரை துதிப்போமா? கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக. அல்லேலூயா. இருள் ஜனங்களின் காரிருள் பூமியை மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில உதிப்பார். உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல அந்த கர்த்தருடைய மகிமை மேல பிரகாசிக்கும். அந்த சூழ்நிலையில ஜாதிகள், ஜனங்கள், ராஜாக்கள் உன்னை தேடி நடந்து வருவார்கள். அந்த வெளிச்சத்தை தேடி ஜனங்க தேடி வருவாங்க. கர்த்தருடைய வெளிச்சம் உங்க மேல இருக்குது. கைவேதி கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மேல கர்த்தருடைய மகிமை காணப்படும். உங்க குடும்பத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். உங்க ஹல்லேலூயா வாழ்க்கையில கர்த்தரோட அதிசயத்தை செய்ய, அதன் மூலமா அநேக மக்களை ஆதாயப்படுத்த கர்த்தர் கிருபையோட வெளிக்கந்த உங்ககிட்ட இருக்கிற அந்த வெளிச்சத்தை தேடி ஜாதி ஜனங்கள் தேடி வருவார்கள். உங்க மேல நீதியின் சூரியன் உதிக்கும். 2வது, சுகம், ஆரோக்கியம் அந்த வெளிச்சத்து மூலமா உண்டு. உலக பிரகாரமா டாக்டருங்களே சொல்றாங்க, சன்லைட்ல அவ்வளோ ஒரு சத்துவம் இருக்குது. இப்போ நீதியின் சூரியனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் செட்டையின் கீழே நிச்சயமா சுகம் உண்டு. வாய்கள் சொல்லுங்க, ஆரோக்கியம் உண்டு. நாம் பலவீனம் அல்ல. அவருடைய செட்டைகள் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் சத்திய உனக்கு பரிசை கேடகமாக எல்லா தீமைக்கு, எல்லா வியாதிகளுக்கு விலக்கி பாதுகாக்கிற அவருடைய செட்டைகள் நிழலுக்காக கர்த்தரை துதிப்போமா? 3வது ஆண்டவர் சொல்றார், நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பீங்க. சுவிசேஷத்தை சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். நன்றி தகப்பனே, நீ கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, எங்க மேல நீதியின் சூரியனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் பிரகாசிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்தும். எகிப்துல ஆண்டவரே காரிருள் இருந்தது, ஆனாலும் தேவ ஜனங்கள் இருக்கிற அந்த இடத்துல வெளிச்சம் பிரகாசித்தது போல இந்த உலகத்துல அத்தனை கோடி மக்களுக்குள் இல்லாத ஒரு பெரிய மகிமை, பிரகாசம், வெளிச்சம்
ஆண்டவர் ரட்சிப்பின் வெளிச்சம் எங்கள் மேல இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். அதன் மூலமா எங்களுக்கு சுகம், பலன், ஆரோக்கியம் தருவதற்காக நன்றி செலுத்துறோம். இந்த வெளிச்சத்தை நாங்கள் அநேக மக்களுக்கு கொண்டு போகத்தக்கதாக கொழுத்த கன்றுகளைப் போல எங்களை பலப்படுத்தி அனுப்புவதற்காக நன்றி செலுத்துறோம். இதன் மூலமா நம்முடைய சித்தம் நிறைவேற அநேகமாயிரம் ஜனங்களை ஆதாயப்படுத்த சத்துருவை மேற்கொள்ள கர்த்தர் பலனும் அதிகாரம் வல்லமை தருவதற்காக நன்றி செலுத்துறோம். நாம் எல்லா இடத்திலும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகமட்டு இருப்பதாக. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.